இருப்பது தரித்திரம். தேவனுடைய அன்பை உணராமல் இருப்பது தரித்திரம். அப்பேற்பட்ட தரித்திரத்தில் இருக்கக்கூடியவர்களை பார்த்து தேவன் சொல்கிறார், தேவன் ஒரு நாளும் செல்வ செழிப்பை வெறுப்பவர் அல்ல. ஆதாம் ஏவாளுக்காக இவ்வளவு பெரிய பூமியை கொடுத்த தேவன், ஒரு நதி 4 ஆறுகளாய் பாய்ந்தோட செய்த தேவன், 2 பேர் செழிப்பா இருக்கிறதுக்கு தேவன் செழிப்பின் ஆசீர்வாதங்களை கொடுத்த தேவன், ஏராளத்தின் தாராளத்தின் தேவன். அப்பேற்பட்ட தேவன் இங்கு செல்வ செழிப்பை குறித்து பேசவில்லை. இருதயத்தில் கர்த்தரை குறித்த தாகம் இல்லாமல் இருக்கிறவர்களை பார்த்து தரித்திரர்களே என்று சொல்கிறார். 18ஆம் வசனம், நான் ஐஸ்வர்யவானாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வையடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாய் இருந்து மனம் திரும்பு. அவர் நேசிக்கிறபடினால் தாங்க இந்த நாளில் உங்ககிட்ட பேசணும்னு சொல்றார். ஐஸ்வர்யவானை பார்த்து, நான் உன்னை நேசிக்கிறேன்ப்பா, ஆனால் உலக ஐஸ்வர்யவானான்னு இருந்து எந்த யூஸும் இல்லை, அது ஒரு நாளும் பரலோகத்தில் செல்லாது. நீ இந்த உலகத்தில் எல்லா பொண்ணையும் பொருளையும் வெண்வஸ்திரங்களையும் எல்லாவற்றையும் நீ தரித்திருந்தாலும், உலக பார்வையில் பெரிய சொத்துக்காரனாக இருந்தாலும், கர்த்தருடைய அன்பு தெரியலன்னா, கர்த்தருடைய நற்செய்தி தெரியலன்னா, கர்த்தர் நமக்காக என்ன செய்தாருன்னு தெரியலன்னா நீ தரித்திரனா இருக்கிற அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ ஏன் இந்த விஷயங்களை நம்ம கிட்ட பேசுறாரு? ஒருவேளை நான் தரித்திரன்னா ஏன் என்கிட்ட பேசுறாருன்னா, அவர் நம்மை நேசிக்கிறார். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஒருவேளை என் அன்பு கர்த்தருடைய சகோதர சகோதரிகளே, இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா, ஏன் கர்த்தர் உங்கள் இடத்துல பேசுகிறாருன்னு நீங்கள் உணரும் பொழுது நிச்சயமாக வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தர் நம்மை நேசிக்கிறபடினாலே நம்மை சிட்சிக்கிறார். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். எவ்வளோ சந்தோஷமான ஒரு விஷயம் பாருங்க. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஜெயம் கொள்ளணுங்க. இந்த உலக ஆசீர்வாதங்களுக்குள் மூழ்கி போயிடக்கூடாது, அதில் தற்பெருமை உருவாகிடக்கூடாது. பணம் பொருள் இதெல்லாம் நாம் வாழ்வதற்கே தவிர நம்மை ஆள்வதற்கு அல்ல என்பதை நாம் உணர்ந்து கொள்ளும் பொழுது